மீனராசி நேயர்களே, நான் உங்கள் அஸ்ட்ரோ வசந்த். மீனராசி காலபுருஷனுக்கு 12வது ராசியாகும். இதன் அதிபதி முழு சுபரான குரு பகவான் ஆவார். இது நீர் தத்துவத்தில் இயங்கக்கூடிய உபய ராசியாகும். உயர்ந்த பண்புகளும் தர்ம சிந்தனையும் உடையவர்கள் நீங்கள். உங்களின் மிகப்பெரிய பலம் நீங்கள் நல்லவராக இருப்பது. உங்களின் பலவீனம் நீங்கள் மிகவும் நல்லவராக இருப்பது. எந்த சூழ்நிலைக்கும் ஏற்றாற்போல் வளைந்து கொடுத்து செல்லக்கூடியவர்கள் நீங்கள். உங்கள் நண்பர்களாலும் உடன் இருப்பவர்களாலும் நீங்கள் ஏமாற்றப்பட்டது தெரிந்தாலும் அவர்கள் உதவி என்று கேட்டால் மீண்டும் அவர்களுக்கு உதவி செய்வீர்கள். உங்கள் ராசியும் முழு சுப ராசியாக வருகிறது. உங்கள் ராசி அதிபதியும் முழு சுபகிரகம் ஆவார். எனவேதான் உங்கள் உள்ளம் குழந்தை உள்ளமாகவே இருக்கிறது. உங்களுக்கு இந்த மாசி மாதம் கோச்சார நிலைகளை பார்க்கும் பொழுது உங்கள் விரயஸ்தானமான கும்பராசியில் 5 கிரக சேர்க்கை ஏற்படுகிறது. எனவே இந்த மாதத்தில் நிச்சயம் சுப செலவுகள் ஏற்படும். உங்கள் குடும்பஸ்தானம் மற்றும் பாக்கியஸ்தானத்திற்கு அதிபதியான செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருப்பது அனைத்து விதத்திலும் உங்களுக்கு நன்மையையே ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. சனி பகவானும் குரு பகவானும் உங்கள் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் உங்களுக்கு வேலை மற்றும் தொழிலில் எதிர்ப்புகளும் இருக்கும், ஆதரவும் இருக்கும். கடன் பகை நோயை உங்களுக்கு கொடுக்க வேண்டிய 6ஆம் அதிபதியும் வம்பு வழக்கு கோர்ட் கேஸ் போன்றவற்றை கொடுக்க வேண்டிய உங்கள் 8ஆம் அதிபதி சுக்கிர பகவானும் இந்த மாத தொடக்கத்தில் உங்கள் 12ஆம் இடத்தில் மறைவதால் உங்களுக்கு விபரீத ராஜயோகம் ஏற்பட போகிறது. கேது பகவான் 6ஆம் இடத்தில் இருப்பதால் உங்கள் எதிரிகளை வெற்றி கொள்ளும் வல்லமையை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். சனி பகவான் உங்கள் ஜென்மத்தில் இருப்பதை மறந்து விடாதீர்கள். மனதில் இனம் புரியாத பயத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தி கொண்டே இருப்பார். எதை தின்றால் பித்தம் தெளியும் என்ற நிலைக்கு உங்களை ஆளாக்கி கொண்டே இருப்பார். பொறுமையும் நிதானமும் உங்களுக்கு மிகவும் அவசியமான ஒன்று. மீனராசியில் உள்ள 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த மாதம் கவனமாக இருக்க வேண்டிய மாதமாகவே உள்ளது. ரேவதி நட்சத்திரத்தின் அதிபதி புதன் பகவான் வக்ரம் அடைகிறார். புரட்டாதி நட்சத்திரத்தின் அதிபதி குரு பகவானும் வக்ரமாக உள்ளார். உத்திரட்டாதி நட்சத்திர அதிபதி சனி பகவான் சுயசாரத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். எனவே எதிலும் கவனமாகவே செயல்படுங்கள். கெட்ட ஆதிபத்தியங்களின் அதிபதிகள் மறைவதால் விபரீத ராஜயோகமானது உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படும். நடைமுறைக்கு வித்தியாசமாக உங்கள் எதிரிகள் மூலம் நீங்கள் லாபம் அடைவீர்கள். 3/3/2026 அன்று உங்கள் ராசிக்கு சுக்கிர பகவான் பயிற்சி ஆகிறார். உச்சம் பெறும் சுக்கிர பகவான் மீன ராசியில் சனி பகவானுடன் இணைந்து சஞ்சாரம் செய்ய போகிறார். இந்த பயிற்சி ஓர் வரவேற்கத்தக்க பயிற்சியாகும். ஏனென்றால் ஏற்கனவே மீனராசியில் உள்ள சனி பகவானின் வீரியத்தை இவர் குறைப்பார். சுக்கிர பகவான் முழு சுப கிரகம் ஆவார். அவர் உச்சம் பெற்று சனி பகவானுடன் இணைவதால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்பட போகிறது. இந்த உலகத்தில் கஷ்டத்தில் உள்ள மனிதர்களுக்கும் ஆதரவற்ற மனிதர்களுக்கும் யாரோ ஒருவர் உதவி செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்த ஊர் பேர் தெரியாத யாரோ ஒரு மனிதன்தான் இறைவன். இறைவனை நம்புங்கள். மீனராசிக்காரர்களே, நீங்கள் நன்றாக கவனித்து பார்த்தீர்கள் என்றால் அதிக கஷ்டத்திலும் அதிக அளவு பிரச்சனையிலும் நீங்கள் சிக்கியிருக்கும்பொழுது எங்கிருந்தோ யாரோ ஒரு மனிதர் உங்களுக்கு நிச்சயம் உதவி இருப்பார். இது நீங்கள் வாங்கி வந்த வரம். தனுசு ராசிக்காரர் மற்றும் மீனராசிக்காரர்கள் மட்டுமே இது போன்று சரியான நேரத்தில் பெயர் தெரியாத மனிதர்களால் காப்பாற்றப்படுகின்றனர். எனவே எதற்காகவும் கலங்காதீர்கள். இறைவன் என்றும் உங்கள் பக்கம் இருப்பார், கைவிட மாட்டார். உங்கள் ராசிக்கு சந்திர பகவான் 8ஆம் இடத்தில் மறைவது சந்திராஷ்டமமாகும். இந்த நாட்களில் புதிதாக எந்த செயலையும் தொடங்காதீர்கள். நீண்ட தூர பயணத்தை மேற்கொள்ளாதீர்கள். யாரிடமும் அதிகமாக வாக்குவாதம் செய்யாதீர்கள். உங்கள் ராசிக்கு சூன்ய திதிகளான துதியை திதி, ஏகாதசி திதி, சதுர்த்தசி திதி, இந்த திதிகளில் சுபகாரியங்களை செய்வதற்கும் புதிய செயலை தொடங்குவதற்கும் இந்த திதிகளை தவிர்த்து விடுங்கள். நீங்கள் செய்யவிருக்கும் எந்த செயலிலும் சாதகமான பலனை பெறுவதற்கு உங்கள் நட்சத்திரத்திற்கு 6ஆம் நட்சத்திரமான சாதக தாரையை பயன்படுத்துங்கள். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் எனும் சூரிய பகவானின் நட்சத்திரங்கள் வரும் நாட்களில்
செயல்களை தொடங்கும் பொழுது அது உங்களுக்கு சாதகமாக முடியும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ரோகிணி, அஸ்தம், திருவோணம், சந்திர பகவானின் இந்த நட்சத்திரத்தில் நீங்கள் செயல்களை தொடங்க உங்களுக்கு அது சாதகமாக முடியும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் செவ்வாய் பகவானின் நட்சத்திரங்களான மிருகசிரிஷம், சித்திரை, அவிட்டம் இந்த நட்சத்திர நாட்களில் உங்களுக்கு சாதகமான வெற்றியை மீனராசிக்காரர்களே, நீங்கள் திருமணத்திற்கு பெண் பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு 6ஆம் வீடான சிம்ம ராசி மற்றும் 8ஆம் வீடான துலாம் ராசியை தவிர்ப்பது நல்லது. மேஷம், கடகம், விருச்சிகம் போன்ற ராசிகள் உங்களுக்கு சிறந்த வாழ்க்கை துணையாக அமைவார்கள். உங்கள் ராசி அதிபதி பகை வீட்டில் அமர்ந்திருப்பதாலும் வக்ரம் பெற்று சஞ்சரிப்பதாலும் வியாழக்கிழமைகளில் தென்முகக் கடவுள் தட்சிணாமூர்த்திக்கு கொண்டைக்கடலை மாலை சாற்றி வழிபட்டு வாருங்கள். முடிந்தால் ஒரு முறை திருச்செந்தூர் சென்று குரு வடிவமாக உள்ள முருகப்பெருமானை தரிசித்து வாருங்கள். மீனராசிக்காரர்களே, இறைவனின் துணை என்றும் உங்களுக்கு இருக்கட்டும்.